தருகிறார். சீக்கிரமாக முடிச்சிட்றேன். ஏன்னா வெயில் நேற்றுக்கெல்லாம் சுமாராக இருந்தது, இன்றைக்கி திரும்பவும் முன்போல் மாறிவிட்டது. என் கண்கள் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. கொஞ்சம் என்னுடைய கண்ணுக்காக அதிக உஷ்ணத்தினாலே அடிக்கடி கண்களில் நீர் கோர்த்து கொள்கிறது. தலையில் நிறைய நீர் இருந்தால் கண்களில் கோர்த்து கொள்ள நினைக்கிறேன். ஆனால் திடீரென்று கங்கன்னு சவுண்டு கேட்குது, காது ரெண்டு அப்படியே அடுத்து. அப்போ தலையில் நீர் இருக்கிறது. அதனால தான் கண்களில் பிரச்சனை. எழுத்துக்களை பார்க்க முடியவில்லை. எனக்காக ஒரு நிமிஷம் எனக்கு கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. தலையில் இருக்க நீரெல்லாம் இறங்கி என் கண்களின் என் பார்வை சரியாக இருக்க, என் பார்வை கெடாமல் இருக்க எனக்காக கண்களை கரத்தை நீட்டுங்க. எல்லாம் கரண்ட் எனக்கு நேராக நீட்டுங்க, எனக்கு நேராக நீட்டுங்க. எனக்காக நீங்கள் கரங்களை நீட்டி கொண்டு இருக்கிறதான பொழுது எனக்காக ஒருத்தர் வாலிப தம்பிகளில் ஒருத்தர் எழுந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்காக டக்குன்னு எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமேன் ஆமேன். உட்காரும். இந்த மாத வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசி. ஹாப்பி ஜூன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். ஹாப்பி ஜூன், ஹாப்பி ஜூன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர்களோ யார் அவர்கள்? உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களோ வெட்கப்படுவார்கள், நீங்களோ சந்தோஷமாக ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி செய்வார். ஆமென். உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் கர்த்தர். அந்த 6ஆம் மாதத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். இந்த 6வது மாதம் ஆகிய ஜூன் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அல்லேலூயா. குறிப்பாக பொதுவாக சொல்ல, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். கொஞ்சம் பல்ல அப்படி காட்டிட்டு சொல்லலாமா? அப்படி சிரித்த மாதிரி, சிரிப்பு வராட்டினாலும் அப்படி சிரித்த மாதிரி. சிரிப்பு வராது, ஆனாலும் வர மாதிரி அப்படி காட்டி சொல்லுங்கள். உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். சொல்லு, சிரிச்சுக்கிட்டே சொல்லு, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு சந்தோஷம். நீங்கள் 3 பேர் தான் இருக்கிறீங்க, 4வது ஆள். உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். பக்கத்தில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். நல்லா சரிடா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி கர்த்தர் காணப்படும். என்ன சந்தோஷம்? உலகத்தில் நமக்கு எங்கே பார்த்தாலும் துக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆட்கள். வெளியில் பார்த்தா துக்கம், குடும்பத்தில் பார்த்தா துக்கம்,
வேலை ஸ்தலத்தில் துக்கம், நடக்கிற போகிற ஏதோ ஒரு வார்த்தை தப்பி தவறி வாயிலிருந்து வந்துட்டா அதை பிடிச்சிக்கிட்டு துக்கப்படுத்துகிறாங்க. ஆமாம், நாம் நினச்சிக்கிட்டு சொல்கிறதில்ல, வேண்டுமென்று சொல்கிறதில்ல. ஆனால் எப்படியோ ஒரு வார்த்தை என்ன செஞ்சிருச்சுங்க, தவறாக வந்து விடுகிறது. ஆமாம், கடந்த நாட்களில் சாப்பாடு போடுற இடத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்பட்டு துக்கத்தோடு சிலர் போனார்கள். ஆமேன், அல்லேலூயா. அதனால் துக்கம் உண்டாந்தா இல்லையா? ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை தான், ஆனால் அதை தாங்கி கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, துக்கம் வருகிறது. ஏதோ ஒரு காரணத்தினாலே நமக்கு ஒரு துக்கத்தை உண்டு பண்ணுகிற சத்துருக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அது நண்பர்களாகவும் இருக்கலாம், நம்முடைய சகோதர சகோதரிகளாகவும் இருக்கலாம், அது பெற்றோர்களாக இருக்கலாம், அது பிள்ளைகளாகவும் இருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. பெற்றோர்கள் வார்த்தை பிள்ளைகளை துக்கப்படுத்துகிறது, பிள்ளைகளுடைய வார்த்தை பெற்றோரை துக்கப்படுத்துகிறது. ஏதோ ஒரு வார்த்தை தவறுதலாய் சொல்ல போக அது விஷமாய் மாறிவிடுகிறது. என்னை இப்படி சொல்லிட்டீங்களே, என்னை இப்படி பேசிட்டீங்களே, என்னை இப்படி பார்த்துட்டீங்களே, என்னை இப்படி நடத்துகிறீங்களே, எனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர்களே என்ற ஒரு விஷத்தன்மை நமக்குள்ளே உருவாகிறது. இப்படி விஷத்தன்மை உருவாகிற போது அது நமக்கு துக்கத்தை உண்டாக்குகிறது, நம்முடைய சந்தோஷம் மறைந்து போய்விடுகிறது. ஒருவேளை கடந்த காலங்களிலே இப்படி உங்களுடைய சந்தோஷத்திற்கு எதிர்மாறான காரியத்தை சொல்லி உங்களை துக்கப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறவர்கள் இருப்பார்களானால் அவர்களை மன்னித்து விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். அதில் என்ன செய்யுங்க, மன்னிச்சிடுங்க. ஒருவேளை உங்கள் எதிராளி, உங்கள் சகோதரனோ உங்கள் சகோதரியோ உங்கள் நண்பரோ நீங்கள் அறிந்தவர்களோ அல்லது சக விசுவாசியோ உங்களை துக்கப்படுத்தி இருந்தால் அதை மறந்து மன்னித்து விடுங்கள். ஆனால் உங்கள் எதிராளிகள் உங்களுக்கு விரோதமாக அப்படிப்பட்ட காரியத்தை செய்து உங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதிகளாக எழும்பி நிற்பார்களானால் அவர்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், கர்த்தரே அவர்களுக்கு செய்வார். அல்லேலூயா. யாருக்கு? ஆனால் நண்பர்களை அப்படி செய்யாதீங்க. நண்பர்களை, உறவுகளை, விசுவாசிகளை, சகோதரர்களை, சகோதரிகளை அன்போடு மன்னித்து சமாதானமாகி விடுங்கள். ஆனால் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறவர்களை நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவங்கள மன்னிக்கவே முடியாது. வேண்டாம், நீங்கள் அதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் மன்னிக்கவும் வேண்டாம், நீங்கள் பேசவும் வேண்டாம். அவர்களை அப்படியே கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். கர்த்தர் என்ன செய்வார்? அவர்களை வெட்கப்படும்படி செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கோ சந்தோஷத்தையும் உங்கள் எதிராளிகளுக்கோ வெட்கத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென். உங்களுக்கோ சந்தோஷத்தையும் உங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்களுக்கோ உங்களுக்கு எதிராய் கிரியை செய்கிற சத்துருவுக்கு உங்களுக்கு எதிராய் கிரியை செய்கிற சாத்தானுக்கு கர்த்தர் சந்தோஷம் தருகிறவராக காணப்பட மாட்டார், அவர்களை வெட்கப்படுத்துகிறவராக காணப்படுவார். அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் யாரையும் வரிஞ்சு கட்டிட்டு போயிட்டு எனக்கு இதை பேசினேன், உன்னை நான் வச்சுக்கிறேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன், உன்னை எனக்கு தெரியும், அப்படியெல்லாம் வஞ்சம் தீர்க்காதீங்க, அதோடு மறந்துடுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாரையும் நான் வஞ்சம் தீர்க்க வேண்டாம். நம்முடைய சகோதரனுக்கு சகோதரர், விசுவாசிகளுக்கு விசுவாசி, உறவுகளுக்கு உறவுகள் மன்னித்து அவர்கள் மீது நீங்கள் துக்கப்படாமல் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை சந்தோஷமாக நடத்தும்படி அவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். ஆனால் உங்கள் எதிராளிகளுக்கு விரோதமாக நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து
உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமாம், அவங்களும் உங்களோட சேர்ந்துட்டு கர்த்தருடைய நாம தோத்திரம் தோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், நீங்கள் அல்லையிலே சொன்னால் அவங்களும் அல்லையிலே சொல்லுவாங்க. அதுக்காக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார்னு நினைக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தம் அல்லையிலே சொல்லுங்கள். ஆமாம், பிசாசும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறான். பிசாசு கள்ள தீர்க்கதரிசிகள் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். எதற்காக? அவர்கள் பசுத்தோல் போர்த்திய புலிகளாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஊடுருவி இருக்கிறார்கள். ஐயா, உங்களுக்கு என்னையா தெரியும்? அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் ஐயா. ஆமாம், அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வஞ்சிக்கிற ஓநாய்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற, நம்முடைய ஜீவியத்தை கெடுக்கிற, நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற குழி நரிகளாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடியினாலே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களும் அல்லேலூயா என்று தான் சொல்லுவார்கள். அவர்களும் ஆமேன் ஸ்தோத்திரம் என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் அவர்களோ தங்கள் வாயினால் அப்படி சொல்லுகிறார்கள், இருதயத்தினாலே கர்த்தருக்கு தூரமாக இருக்கிறார்கள். நீங்களும் நாளும் நம்முடைய வாயினால் மட்டும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லுகிறவர்களாக இல்லை. நம்முடைய வாய் மட்டும் ஆண்டவரை துதிக்கலை, நம்முடைய மனதும் நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்து அவரை துதிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் எதிராளிகளோ தங்கள் வாயினால் மாத்திரம்தான் ஆண்டவரை துதிக்கிறார்கள், கடவுளை போற்றுகிறார்கள். அதை குறித்து நமக்கு கவலை வேண்டாம். நாம் அவர்களை ஆண்டவருடைய கரத்தில் விட்டு விடுவோம். கர்த்தர் அவர்களை வெட்கப்பட செய்வார். அல்லேலூயா. கடைசி காலத்தில் வேதம் சொல்லுகிறது, மத்திய சுவிசேஷத்தில், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எதை செய்தோம் அதை செய்தோம், ஆனபடியினால் எங்களுக்கு பரலோகத்தின் வாசலை திறந்து எங்களையும் நீர் உள்ளே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கதறுவார்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்வார்? வாசிங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஆமாம் என்று அவர்களுக்கு, அவங்க அதுக்கு முன்னாடி வசனம் வாசிமா. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோக ராஜ்யத்திற்குள் யார் பிரவேசிப்பான்? பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பான். வாய் மட்டும்தான் கர்த்தாவே கர்த்தாவேங்கிறது. கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் என்ன செஞ்சோம்? தீர்க்க தரிசனம் உரைத்தோம். உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்கிறவெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைன்னு நம்பிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹலோ, இல்லை நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனம் சொல்கிறவெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளை நம்பிடாதீங்க. தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆளெல்லாம் தீர்க்க தரிசின்னு நம்பிடாதீங்க. அவர்கள் யார்? ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கும். இன்றைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அதை அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற அந்த ஆவி இல்லை. அதனால் இவர்கள் விளக்கில் விழுகிற விட்டில் பூச்சிகளைப் போல் இருக்கிறார்கள். விளக்கொலியில் போய் விழுந்து மடிகிற எப்படி இருக்காங்க?
விட்டில் பூச்சிகளைப் போல இருக்காங்க. உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம். உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார். பிசாசு துரத்துறவன்லாம் தேவனுடைய பிள்ளை நினைக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் பாஸ்டருக்கு முன்னாடி போய் பிசாசு போவாது, அவருக்கு துரத்த முடியாது. ஆனால் இவர்கிட்ட போனால் துரத்துவார். துரத்துறதுனால தேவனுடைய பிள்ளை நினைக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசை துரத்துறதுனால என்ன நினைக்காத, வல்லமை இருக்குது, இவருக்குள்ள அற்புதம் இருக்குது. ஆமென். அப்படி நினைக்கவே கூடாது. இவருக்குள்ள அதிசயம் செய்யக்கூடிய கிருபை இருக்கிறது. இவர் அற்புதம் செய்யக்கூடிய கிருபையை இவர் பெற்றிருக்கிறார் என்று நினைக்காதீங்க. நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். வஞ்சிக்கிற ஆவி உங்களை ஏமாற்றும். வஞ்சிக்கிற ஆவியின் பின்னால் போவீர்கள் என்று சொன்னால் உங்கள் காலங்கள் வீணாகி போய்விடும். உங்கள் நேரங்கள் வீணாகி போய்விடும். உங்கள் ஜெபங்கள் வீணாகி போய்விடும். உங்கள் வேத வாசிப்புகள் வீணாய் போய்விடும். உங்கள் உபவாசங்கள் வீணாய் போய்விடும். அப்படி சொல்கிறவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை. உடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு. அல்லேலூயா. அடையாளம் தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கணும், தேவ ஞானம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆட்களை தெரிந்து கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? தேவ ஞானம் இருக்கணும். சும்மா பொத்துன்னு போய் விழுந்துடாதீங்க. ஐயோ இங்கே நடக்குது, ஐயோ இங்கே நடக்குது, ஐயோ அங்கே நடக்குது, ஐயோ அவர் அப்படியே போனால் மேலேருந்து கீழே வரைக்கும் சொல்லுவார். கர்த்தருக்கு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் குடும்பம், அவங்க என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க அதில். அவன் உண்மையை சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் குடும்பம், நல்ல போதகர், நல்ல பணம், வசதி, காரு, பங்களா எல்லாமே இருக்குது. ஏதோ தெரியல, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, யாரோ சூனியம் வச்சுட்டாங்க போல இருக்குது. பாஸ்டர் தேவரூபன் வாங்கன்னாங்க. போனேன். இங்கே சைதாப்பேட்டையில் ஒரு அம்மா தீர்க்கதை சொல்கிறாங்களாம், போகலாம். நான் சொன்னேன், எனக்கு மனசே இல்லை. நான் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தேடி போனது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பாப்பா சங்கரின்னு ஒரு அம்மா தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. சொல்லியிருக்கேனா? சொல்லலையா? அந்த காலத்தில் பாப்பா சங்கரின்னு ஒரு அம்மா நல்ல பாடெல்லாம் பாடுவாங்க, தீர்க்க சொல்கிறவங்க. ஒரு நாள் அவர் கூட்டத்துக்கு பிராம்வேல் என்று ஒரு பாஸ்டர் என்னோடு கூட இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அவரோடு கூட நம்மோடு கூட இருந்தார். அந்த காலத்தில் அவர் தான் ஞானஸ்தானம் கொடுத்தார் நம்முடைய சகோதரி எப்சிபா ரஞ்சிதம் அவர்களுக்கெல்லாம். பாஸ்டர் பிராம்வேல் தான் ஞானம். அவருக்கு அந்த அம்மா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க. அவர் என்ன சொன்னார், ஒரு நாள், தேவரூபன் இந்த அம்மா கூட்டம் நடக்குது, எங்கே நடக்குது தெரியுங்களா? இந்த சோழிங்கநல்லூருக்கு முன்னால் துறைப்பாக்கத்திற்கு முன்னால் ஒரு ஊர் இருக்குது. அல்லேலூயா. சோழிங்கநல்லூருக்கு முன்னாடி ஒரு ஊர், அது பேர் துறைப்பாக்கம். துறைப்பாக்கத்து பக்கத்தில் இன்னொரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இந்த அம்மா கூட்டம் நடத்துகிறாங்க. சும்மா போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். சரி என்று நான் அவரோடு போனோம். பஸ்ஸில் போய் இறங்கினோம். நேரத்திலே நாங்கள் போய் உட்காந்துட்டோம். கூட்டம் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த அம்மா கூட்டத்தில் மத்தியில் எழுந்து தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் எழுதுனில்லைங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது பேசுகிறார், தயவுசெய்து எழுதுனில்லைங்க. எல்லோரும் எழுதுனில்லை. எல்லோரும் உடனே கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி, சகோதரியே, இங்கே ஒரு சகோதரி 2-3 சகோதரி இருக்காங்க, உனக்கு குழந்தை இல்லை, வெகு நாட்களாக எனக்கு குழந்தை பிறக்கவில்லை, நீ கவலைப்பட்டு இருக்கிறாய். கர்த்தர் இன்றைக்கு உன் சத்தத்தை கேட்கிறார், உனக்கு குழந்தை பிறக்கவில்லை. யார் அந்த சகோதரி? கையை உயர்த்திட்டாங்க.
இன்னும் ஒரு சகோதரி கை தூக்குங்க, அந்த அம்மா கை தூக்கிடுச்சு. இன்னும் 2 சகோதரிகள் இருக்கிறாங்க, குழந்தையே பிறக்கலை, இது நாள் வரைக்கும் குழந்தையே பிறக்கலை. மொத்தம் 4 பேர் கை தூக்கிட்டீங்க. நான் இந்த 4 பேர் முன்னாடி வாங்க அப்படின்னு அந்த அம்மா கூப்பிட்டாங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன், கர்த்தர் உங்களை குழந்தை பாருங்க. அங்கே கூட்டத்துக்கு நடுவில் இருந்து கை தூக்கினதுனால அவங்க யாருன்னு அந்த அம்மாவுக்கு அடையாளம் தெரியல. அந்த 4 பேர் முன்னால் வந்தாங்க. இந்த 4 பேரும் 65 வயதுடைய கிழவிகள். 65 வயசில் குழந்தை பிறக்கம் தான் இல்லைன்னுலாம் சொல்ல நான். 65 வயசு சகோதரியே, உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலான்னு சொல்கிறேன். எந்த சகோதரி கை தூக்கல? எல்லாம் கிழடுகளாக வந்து நிற்கிது. எல்லாம் என்ன நிற்குதுங்க? கிழடு. சரி, முடிஞ்சிச்சு. அந்த அம்மாவுக்கு ஒரு ஷாக். எப்படியோ சமாளிச்சுட்டாங்க. சமாளித்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணி நீங்கள் போய் உட்காருங்க. அடுத்ததாக தீர்க்க சொல்கிறாங்க. இந்த கூட்டத்தில் ஒரு சகோதரன் வந்திருக்கிறான், கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிற சகோதரர், என் வாழ்க்கை இதோடு போதும், எனக்கு வேண்டாம், இனி இந்த வாழ்க்கையோடு இந்த நாளோடு என் வாழ்க்கையை முடித்து கொள்ளப் போகிறேன் என்று தற்கொலை செய்து கொள்கிறார். முடிவோடு கூட ஒரு சகோதரன் வந்திருக்கிறார். வாலிப சகோதரன் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறார். கர்த்தர் உங்களை காட்டுகிறார். சகோதரனே, எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக கர்த்தர் ஜெபம் சொல்கிறேன். கடைசி பெஞ்சில் நான் தான் உட்காந்துருக்குறேன். கடைசி பெஞ்சில் யார் உட்காந்துருக்குது? நான் தான் உட்காந்துருக்குறேன். இந்த பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் வயசான ஆளுங்க உட்காந்துருக்குறாங்க. எல்லாம் பெரியவங்க, 45 வயசுக்கு மேலே, 30-40 வயசுக்கு மேலே இருக்காங்க. நான் தான் ஒரு 25 வயசு வாலிபனா, அங்கே நான் தான் உட்காந்துருக்குறாங்க. வாலிபனை எழுந்துருன்றாங்க. இப்படி சுற்றி முற்றி பார்க்குறேன், எந்த வாலிபனை கூப்பிட்றாங்க தெரியல. அப்புறம் பார்த்தேன், நான் தான் அந்த வாலிபன் போல் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நான் தான் அந்த வாலிபன் போல் இருக்குது. நான் கடைசி வரைக்கும் எழுந்திருக்கவே இல்லை. ஏன்னா எனக்குள்ளே அந்த தற்கொலை செய்து கொள்கிற எண்ணமும் இல்லை, தற்கொலை ஆவி என்னை பிடிக்கவும் இல்லை. ஆனால் அந்த அம்மா தீர்க்க தரிசனம் சொல்லி, பொய் தீர்க்க தரிசனங்கள், பொய். ஆனால் இது சொல்லிட்டா உடனே ஏன் கவுந்து போடுறீங்கன்னு எனக்கு தெரியல. நீ கவுந்து போனால் அப்படியே கவுந்து போயிடுவேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பொய் தீர்க்க தரிசனத்துக்காக போய் எங்கேயும் நிற்காதீங்க. தலையை நீட்டி ஜெபம் பண்ணாதீங்க. எல்லா ஆவியும் உங்கள் மேலே வந்து ஏறிக்கும். இப்போ சொல்கிறேன். ஆனால் என்கிட்ட ஜெபம் பண்ண வரமாட்டாங்க. ஏன்னா என் மேலே நிறைய ஆவி இருக்குது. நான் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணால் எல்லாம் ஒட்டிக்கும். கெட்ட ஆவியெல்லாம் என் மேலே தான் இருக்குது. எதற்காக இந்த காரியத்தில் இப்போ சொல்கிறேன் என்று சொன்னால், கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6ஆம் மாதத்தில் என்ன நடக்கப் போவது என்பது நமக்கு தெரியாது. நம்மை துக்கப்படுத்துகிறவர்கள் யாராக இருக்கலாம்? சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், ஊழியனாக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம். யார் நம்மை துக்கப்படுத்துவார்கள் என்று தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யார் உங்களுக்கு விரோதமாக வருவார்கள் என்று தெரியாது. அவர்களை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். உங்கள் சகோதரனானால், உங்கள் உறவுகளானால் மன்னித்து விட்டு விடுங்கள். வேறே ஆட்களானால் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் அவர்களை வெட்கப்படுத்துவார். இதுக்கெல்லாம் அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்? வெட்கப்படுத்துவார். துக்கப்படாதீங்க இந்த வாசத்தில். சரி, கர்த்தர் எதற்காக சந்தோஷமாய் உங்களுக்கு முன்னால் காணப்படுவார்? கர்த்தர் சந்தோஷமாக உங்களுக்கு முன்பாக காணப்படும். எதற்கு? நன்மை செய்யும்படி. உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் 26:11. சகல நன்மைகள் நிமித்தமும்
ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக நன்மைகளை உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. தீமையை அல்ல, கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற நன்மைகள் நிமித்தம் உங்களுக்கு உங்களுக்கு முன்னால் எதுக்கு வரார்? உங்களுக்கு நன்மை செய்யும்படி வருகிறார். உங்களுக்கு என்ன செய்யும்படி வருகிறார்? நன்மை செய்யும்படி. கர்த்தர் தீமையை செய்கிறவர் அல்ல. ஒரு நாள் கர்த்தர் தீமை செய்தார் என்று சொல்ல நிறைய பேர் சொல்கிறீங்க, ஏன் ஆண்டவரே என்னை சோதிக்கிறீங்க? எதுக்கு ஆண்டவரே என்னை இப்படிப்பட்ட சோதனையில் நடத்துகிறீங்க? இப்படி ஜெபிக்கிறவர்களை பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்கும். ஏன் ஆண்டவரே என்னை இப்படி சோதிக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே என்னை இந்த சோதனைக்குள்ளே கொண்டு போகிறீங்க என்று ஜெபிக்கிறவர்களை பார்த்தால் எனக்கு எரிச்சல் இருக்கும். கர்த்தர் ஒரு நாளும் எந்த மனுஷனையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சோதனைகளை கொண்டு வருகிறவன் பிசாசு. ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த காரியம் நடக்குது? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏன் நடக்குதுன்னா, உங்கள் பக்தியை கெடுக்க பிசாசு விரும்புகிறான். உங்கள் விசுவாசத்தை கெடுக்க பிசாசு விரும்புகிறான். உங்களுடைய உண்மை நிலைமையிலிருந்து நீங்கள் மாறும்படி, உங்கள் உண்மையை விட்டு நீங்கள் விலகும்படி பிசாசு உங்களுக்கு எதிரான காரியங்களை கொண்டு வருகிறான். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சோதனை அல்ல. சத்துரு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளராதபடி, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடி உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கிற காரியங்கள். பிரைஸ் தி லார்ட். ஏன் ஆண்டவரே என்னை சோதிக்கிறீங்கன்னு யாராவது கேட்பீங்களா? இனிமேல் எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த சோதனைன்னு யாராவது கேட்பீங்களா? எல்லாருக்கும் வருகிறது சோதனை. உங்களை விட உலகத்தில் இருக்கிற ரொம்ப துன்பப்படுறான். நீங்கள் நல்லா ட்ரெஸ் போட்டிருக்க, ட்ரெஸ்ஸே இல்லாத எத்தனை பேர் போகிறான்? ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் வச்சுருக்கிற எத்தனை பேர் இருக்கிறான்? நல்லா உங்கள் கையில் காசு புழங்குகிறது. அல்லேலூயா. வறுமையில் இல்லை, ஏதோ இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்துடுது காசு. அல்லேலூயா. இன்றைக்கி 50 ரூபா கூட இல்லை, நாளைக்கு பார்த்தா 5000 கையில் இருக்குது. நாளைக்கு பார்த்தா எப்படி இருக்குது? 5000. கர்த்தர் உங்களை கைவிட்டாரா? கர்த்தர் உங்களை கைவிட்டாரா? என்னைக்காவது பட்டினி கிடந்திருக்கிறீங்களா? என்னைக்காவது தெருவோரத்தில் படுத்திருக்கிறீங்களா? என்றைக்காவது சேலை உடுத்தாமல், சேலை இல்லாமல் ஒரே சேலையை துவைச்சி கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமென். நல்ல வீடுகளிலே கர்த்தர் உங்களை குடியிருக்க பண்ணுகிறார். நல்ல வருமானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கொடுத்திருக்கிறாரா இல்லையா? நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி இது உருவாக்குவீங்க? ஸ்கூலுக்கு போகும்போது யாரும் இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காக உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன பாதுகாப்போ அத்தனை பாதுகாப்பையும் கொடுக்க நீங்கள் முன் வருவீர்களா? இல்லை நீ போ, எழுது போ, அப்படியே நடந்து போ, ஸ்கூலுக்கு போ 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 போ, எல்லா பிள்ளைங்களும் போகிறாங்களே அப்படியே போ என்று சொல்லுவீர்களா? கூடவே கையை பிடிச்சிட்டு போகிறீங்க. வளர்ந்துட்டா கூட என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்பா எனக்கு எல்லாம் தெரியுப்பா, எல்லா பிள்ளைங்களும் போய், அதெல்லாம் கிடையாது. நான் வருவேன் உன்னை கூட. பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் கிடையாது. நான் யாரோட வருவேன்? உன்னோடு வருவேன். உன் கருத்தை பிடித்து கொண்டு வருவேன். ஸ்கூல் விட்டுதா? வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை கூப்பிட்டு வரேன். நீ யாரோடு வரக்கூடாது. நீ யாரோடும் நான் தனியாக வந்துடுறேன்னு சொல்லக்கூடாது. எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளை. அப்படியானால் நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளானால் நமக்கும் கர்த்தர் அப்படியே செய்கிறார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிற தேவனுங்க. தீமையினால் அவர் உங்களை சோதிக்கிறவர் அல்ல. தீமையை கொண்டு வந்து வைத்து உங்களை இக்கட்டான நிலைமையில் தள்ளுகிறவர் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்களை சந்திக்கிறார். அல்லேலூயா. கண்ணன் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 27 உபாகமத்தின் 27 அதிகாரம் 7வது வசனம்.
ஆ ஆ இந்த பூமியிலே சந்தோஷமாய் இருந்து வருதில்ல, தேவனுடைய கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் புசித்து சந்தோஷமாக இருக்கணும். அப்படியானால் திருப்திப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களுக்கு திருப்தியான ஒரு நன்மையை கொடுக்க போகிறார். நீங்கள் புசித்து சந்தோஷமாயிருங்கள். 30ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாயிருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி திரும்பவும் உங்கள் மேல் உங்கள் பிதாக்கள் சந்தோஷப்பட்டது போல ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கலிகூர்ந்தது போல இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டு உலகத்தாருக்கு மத்தியிலே சுகமாய் வாழ்ந்தது போல சகல நன்மைகளிலும் அவர்கள் குறைவில்லாமல் இருந்தது போல இதோ ஆண்டவராகிய கர்த்தர் இந்த 6ஆம் மாதத்திலேயும் உங்கள் மீது ஒரு நன்மையும் குறைபடாமல் தந்து சந்தோஷமாயிருப்பார். திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். திரும்பவும் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. ஐயோ, என் சந்தோஷத்தை இழந்து போனேன், எனக்கு துக்கம் வந்து விட்டது, வியாதி வந்து விட்டது, வேதனை வந்து விட்டது, பலவீனம் வந்து விட்டது என்று பயந்து பயந்து ஜீவித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு திரும்பவும் சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா. உங்கள் சந்தோஷம் உங்களிடத்தில் வருகிறது. உங்கள் சந்தோஷம் வேறு தொலைந்து போயிருந்தது. உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள். ஆமென். மனிதர்களை பார்த்து, அவர்களை பார்த்து, இவர்களை பார்த்து, அங்கே பார்த்து, இங்கே பார்த்து உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள். ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் தொலைத்து விட்ட சந்தோஷத்தை, தொலைந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. சந்தோஷம் திரும்பவும் வரும். ஒரு மனுஷனுக்கு 100 ஆட்டுக்குட்டிகள் இருந்தது. ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆடுகள் இருந்தது? 100 ஆடுகள் இருந்தது. அந்த 100 ஆடுகளை மேய்த்து அவன் மந்தையெல்லாம் தன் வீட்டிற்கு கொண்டு வருகிற போது ஒரே ஒரு ஆட்டை காணவில்லை. ஒரே ஒரு ஆட்டை என்ன செய்யலை? காணப்பட. உடனே அவன் என்ன பண்ணான்? அந்த காணாமல் போன ஆட்டை தேடி போனான். அவன் தேடி போய் அது முட்களுக்கு மத்தியில் சிக்கி கொண்டிருக்கிறதை கண்டு அதை மீட்டு எடுத்து தன் வீட்டுக்கு கொண்டு வந்து திரும்பவும் என்ன செஞ்சான்? என்ன பண்ணான்? தன் நண்பர்களோடு உற்றார் உறவினர்களோடு சந்தோஷப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எங்க? எந்த அதிகாரம்? இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியும். லூக்கா 18ஆம் அதிகாரம் போட்டா தம்பி. லூக்கா 15ஆம் அதிகாரம். வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரைத்து கூட வரவழைத்து காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட. அல்லேலூயா. காணாமல் போனதெல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. அல்லேலூயா. இழந்து போனதெல்லாம் வரப்போகிறது. எது காணாமல் போனதோ, எதை இழந்து போனீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் நீங்களே கண்டுபிடிக்கும்படி செய்வார். நீங்கள் தான் கண்டுபிடிப்பீங்க. வேறு யாரும் உங்களுக்கு கண்டுபிடிச்சி தரப்போகிறதில்ல. அல்லேலூயா. வேறு யாராவது அந்த மனுஷனுடைய ஆட்டை தேடி கண்டுபிடித்து கொடுத்தார்களா? அல்லேலூயா. யாருமே இல்லை. அவனே தேடி கண்டுபிடித்தான். எது உங்களுக்கு இல்லாமல் போனதோ, எதனால் உங்கள் சந்தோஷம் குறைந்து போனதோ அந்த சந்தோஷத்தை திரும்பவும் நீங்களே தேடி கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். காரணம், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு முன்பாக நிற்கிறார். அவர் உங்கள் சந்தோஷத்தை நிறைவாக்கும்படி வந்திருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?
சிநேகிதரோடும் அயலகத்தாரோடும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அல்லேலூயா. எல்லோரும் கூப்பிட்டுட்டான், எல்லோரையும் கூப்பிட்டோம். எப்பா எல்லோரும் வாங்க, என் ஆடு காணா போன துக்கமாக இருந்தேன், இப்போ கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. அவனுடைய அர்த்தம் என்னென்னா, இந்த மாதத்தில் உங்கள் வீடு திண்டாட்டத்தின் வீடு அல்ல, கொண்டாட்டத்தின் வீடு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். இந்த மாதத்தில் உங்கள் வீடு திண்டாட்டத்தின் வீடு அல்ல, கொண்டாட்டத்தின் வீடு. இந்த மாதத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவீர்கள், சந்தோஷத்தை கொண்டாடுவீர்கள். இழந்து போனதெல்லாம் உங்களுக்கு வந்துவிடும். அல்லேலூயா. அப்படியே ஒருத்தி 10 வெள்ளி காசு இருந்தது, அதில் ஒன்று என்ன செஞ்சிட்டா, தொலைச்சிட்டா. எங்கே போனதுன்னே தெரியல. அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசுகளை உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் அளவும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பார்களோ. இந்த மாதத்தில் காணாமல் போன வெள்ளிக்காசு ரட்சிப்பு. அல்லேலூயா. சங்கீதங்களிலே வாசிக்கிறதான பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். என்ன சொல்லுகிறார்? உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசித்து பாருங்கள், சங்கீதங்களின் புத்தகத்திலே உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் திரும்பவும் கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே இருக்குது சந்தோஷத்தில்? உங்களுடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை, உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சங்கீதம் 51:12. உம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தரும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவார். முதலாவது நன்மையை தருவார், ரெண்டாவது என்ன தருவார்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை தரும். ரட்சிப்பின் சந்தோஷம் எது? காணாமல் போன வெள்ளிக்காசு. அதுக்காக அவன் என்ன பண்ணுறா, அந்த பெண்ணு, அந்த ஸ்திரீயானவள் விளக்கை கொளுத்துகிறாள். காசு காணாமல் போனது எங்கே? வீட்டிற்கு உள்ளே, வீட்டிற்கு வெளியே அல்ல. என்னுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், உன்னுடைய ரட்சிப்பு, உனக்கு உள்ளே இருந்த ரட்சிப்பு உனக்கு உள்ளேயே காணாமல் போய்விட்டது. ஆமென். உங்களுக்கு உள்ளே இருந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ளேயே காணாமல் போய்விட்டது. இதனால் துக்கம். ரட்சிப்பை யார் இழந்து போகிறார்களோ, ரட்சண்யன் சந்தோஷத்தை யார் இழந்து போகிறார்களோ அவர்கள் துக்கத்தோடு இருப்பார்கள். அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது என்ன செய்யணும்? விளக்கை கொளுத்தணும், விளக்கை ஏற்றணும், வெளிச்சத்தை உருவாக்கணும். ஆண்டவராக இயேசு சொன்னார், நானே ஒளி. அவர் என்ன சொல்கிறார்? இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நானே. அந்த ஒளியை நீங்கள் ஏற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த இயேசு உங்களுக்குள்ளே இல்லாதபடினால்தான் உங்கள் ரட்சிப்பு, உங்களுடைய ரட்சண்ய சந்தோஷம் நீங்கள் இழந்து போனீர்கள். உங்கள் ரட்சண்ய சந்தோஷத்தை இழந்து போனதற்கு காரணம் என்ன? இயேசு உள்ளே இல்லை. உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குது? இப்போ இருட்டு தான் இருக்குது. இந்த இருட்டுக்கு மத்தியில் எதை கண்டுபிடிக்க முடியாது? காணாமல் போன காசை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியானால் அங்கே வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சத்திற்காக அவள் என்ன செய்தால்? விளக்கை கொளுத்தினாள். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். அல்லேலூயா. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு விளக்கு ஏற்றப்படும், இருள் வெளிச்சமாகும். வெளிச்சத்திலே காணாமல் போன காசு கண்டுபிடிக்கப்படும். காசு, வெள்ளி எதை குறிக்கிறது? ரட்சிப்பை குறிக்கிறது. வெள்ளி எதை குறிக்கிறது? ரட்சிப்பை. காணாமல் போன ரட்சிப்பை இழந்து போனீர்களா? உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷம் இழந்து போயிருக்கிறதா?
அதை நீங்கள் இந்த மாதத்திலே கண்டுபிடிப்பேன். அதை விளக்கை கொளுத்தி வீட்டை என்ன செய்வாலாம்? பெருக்குவது எதை காட்டுகிறது? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திரும்பவும் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து வெளிச்சமாகி அவரை உங்கள் உள்ளத்திலே வைத்து உங்களுக்குள்ளே என்னென்ன இருளான சக்திகள் இருக்கிறதோ, இருளான பாவங்கள் இருக்கிறதோ, இருளான காரியங்கள் இருக்கிறதையோ அத்தனையும் நீங்கள் பெருக்கி சுத்தப்படுத்தி வெளியே தள்ளணும். ஆமென். அப்படி குப்பையெல்லாம் ஒரு பக்கம் தள்ளுனா, குப்பையெல்லாம் தள்ளின பிற்பாடு, பாவத்தையெல்லாம் விட்டுவிட்ட பிற்பாடு, பாவத்திலிருந்து வெளியே வந்த பிற்பாடு அங்கே அவளுக்கு எது தென்பட்டது? வெள்ளி காசு கிடைத்தது. அவள் தவறவிட்ட வெள்ளி காசு இப்பொழுது கிடைத்து விட்டது. எப்பொழுது நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே வைத்து இருளை உங்கள் பாவ இருளை அகற்றுகிற காரியத்தை நீங்கள் செய்து உங்களை பரிசுத்தமாக்கி கொள்கிறீர்களோ, அப்பொழுது காணாமல் போன வெள்ளிக்காசாகிய ரட்சிப்பு உங்களுக்கு திரும்ப வரும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வரைக்கும் அவன் எப்படி இருப்பாளாம்? ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்ற ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எய்தர் what woman having 10 pieces of silver, if she lost one piece, does not light a candle. கண்ணாடி போட்டு கூட பார்க்க முடியல. ஆமென். And sweep the house and seek diligently till she find it. அவள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது என்ன டெலிஜென்ட்லின்னு சொல்லப்பட்டு. டெலிஜென்ட்லின்னு என்ன? வேறு அர்த்தம் என்ன வருது? ஜாக்கிரதை என்பது மேலே டெலிஜென்ட்லி வேறு அர்த்தம். டக்குன்னு போட்டு பாருங்கள். டெலிஜென்ட்லின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்க, எல்லாம் என்னை விட பெரிய படிப்பாளிங்க, டாக்டர் இருக்கிறீங்க, என்ஜினியர் இருக்கிறீங்க. டெலிஜென்ட்லின்னா என்ன? விடாமுயற்சி. அல்லேலூயா. முயற்சி. தேடிக்கிட்டே இருக்கணும். ஜாக்கிரதையாக இருந்தா தேடு 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 கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்ய? உன் ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்கு வருகிற வரைக்கும் உன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டே இரு. உன்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இரு. ஆண்டவராக இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து 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 விடாமுயற்சியோடு நீங்கள் அவரை தேடுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் சந்தோஷம் திரும்பவும் வரும். இந்த மாதத்தில் விடாமுயற்சியோடு தேடுங்கள். கர்த்தர் உங்கள் சந்தோஷத்தை திரும்ப கட்டளையிடுவார். அப்போ டிலிஜென்ட்லினா ஒரு புது வார்த்தை கற்றுக்கொண்டீங்க. டிலிஜென்ட்லினா என்ன? விடாமுயற்சி. நானும் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் உங்களால் தான். ரொம்ப நல்ல பிள்ளைங்க நீங்கள் எல்லாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. டிலிஜென்ட்லி ஜாக்கிரதையாய் விடாமுயற்சியோடு நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பொருள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். எழுந்து நிற்போம். கர்த்தர் நன்மையை தருவார். ரெண்டாவது என்ன தருவார்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தருவார். நன்மையை தருவார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தருவார். அதற்காகவே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக்கவே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறார். இனி நீங்கள் துக்கப்பட வேண்டாம். கர்த்தர் யாருக்கு முன்னால? யாருக்கு முன்னால? உங்களுக்கு முன்னாலே பின்னாலேயா? எதுக்கு? சந்தோஷமா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே சொல்லுமா. துக்கப்பட நான்லாம் என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சமீட்பரை, யார் கைவிட்டாலும்
என்னை பற்றி சொல்லுங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் என்னை யாராலும் வீழ்த்த முடியாது. அல்லேலூயா. காரணம், என்னை ஜெயித்திருக்கிறவர் இயேசு, எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர் இயேசு. என்னை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர். நான் ஏன் கவலைப்படணும்? எதுக்கு நான் கவலைப்படணும்? இந்த மாதிரி தைரியம் இல்லாதவங்க தான் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க, அதைரியப்படுவாங்க, கோழைகளை போல ஓடி ஒளிந்து கொள்வாங்க. ஆனால் நான் எந்த நாளும் எப்பொழுதும் ஓடி ஒளிந்து கொள்கிறதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் தைரியமாகவே எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால் இந்த மாத வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தம். இப்பொழுது காணிக்கை நேரம்.